ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேற்று நிஃப்டியில் சொல்லியிருந்தோம் 25,000 530 550 கிட்ட வரும்போது ரெசிஸ்டன்ஸ் ஃபில் ஆகணும். அதான் இங்கே ஃபாலோ ஆகிருக்கு. இந்த ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ்லேயும் ட்ரேட் பண்ணோம். பட் ஆப்ஷன்ஸ் டிகேனால வந்துட்டு நம்ம லாஸில் தான் புக் பண்ணோம். ஃப்யூச்சர்ஸில் ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட ப்ராஃபிட் ஆகிருக்கு. அதை எடுத்தவங்களுக்கு ட்ரேட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி வந்துட்டு புல்லிஷ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபால் வந்தாலும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிங்க. திரும்ப வந்துட்டு செல் சைடில் போகாதீங்க. செல் சைடு வந்துட்டு 24,330 கீழே போகும்போது தான் வந்துட்டு செல்லே ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. இது ஒன்ஸ் பிரேக் ஆகும்போது 25,700 வரைக்கும் போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நான் வந்து சொல்கிறது ஃப்யூச்சர்ஸில் சொல்கிறேன். அதுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது வந்துட்டு கொஞ்சம் ஒலட்டைலாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. சென்செக்ஸில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ட்ரேடு 81,800 கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அது வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும். அதை ஹோல்டு பண்ணுறவங்க பண்ணுங்கள். இல்லாட்டி வந்துட்டு பார்ஷியலாக ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் டவுட்னா கேளுங்கள். தேங்க்யூ.